கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சிந்திக்கின்ற தலைப்பானது திருப்பம். திருப்பம் திருப்பம்னு என்னது? ட்விஸ்ட். வாழ்க்கையில் ஒரு திருப்பம், ஒரு திருப்பு முனை நம்ம என்று சொல்கிறோம். ஒரு திருப்பு முனை. இவன் வாழ்க்கை இப்படி இருந்தால் இப்போ இப்படி மாறிடுச்சு, அவங்க அப்படி இருந்தாங்க, அந்த குடும்பம் இந்த குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில் வந்த உடனே இதுவரைக்கும் வாழாத ஒரு விதமான வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு அவங்க கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் அவங்களை எங்கேயோ அது தொட்டு இருக்கு. அதனால் என்னாச்சு, இதுவரைக்கும் இருந்த குணங்கள்லாம் மாறி இப்போ புதிய குணத்தோடு, புதிய சாயலோடு, புதிய மகிழ்ச்சியோடு அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஒரு சில நேரங்களில் மற்றவங்களை பார்க்கும்போது நாம் சொல்லி இருந்திருக்கலாம். இன்று ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம அழைத்திருக்கின்றார். அவர் நமக்கு வைத்திருப்பது ஆசீர்வாதங்களை அன்றி நமக்கு துன்பங்களோ சோதனைகளோ நோய்களோ பிளவுகளோ அல்ல என்று நாம் 29:11 வாசிக்கின்றோம். I have a plan for you. நான் உனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றேன், அது ஒரு ஆசீர்வாதத்தின் திட்டமே அன்றி அழிவு அல்ல என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இயேசு இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தை சொல்வது போல சங்கீதம் 139 நீ தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்னு சொல்லப்படுது. ஒரு தாயோட கருவில் ஒரு சின்ன கருவை உருவாக போகுது. அப்போ இறை வார்த்தை சொல்லுகிறது, தாவீது பாடுகிறார், நீ தான் என்ன பண்ணிடு, உங்களுடைய கரங்களில் அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு போய் தாயோட கருவில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்கிறார். அப்போ ஆண்டவர் கண்களுக்கு முன்பாக நாம் படைப்பதற்கு முன்பாகவே இருக்கிறோம். நாம் தாயோட கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நாம் இருக்கிறோம் என்று சொல்கின்றார். ஆக அதே போல நாம் பிறப்பதற்கு முன்பாக இருந்து நாம் இறக்கக்கூடிய நாட்கள், நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்தையுமே ஜீவ புஸ்தகத்தில் நம்மை குறித்து அனைத்தும் எழுதப்பட்டு விட்டன என்று சொல்லி தாவீது மிகவும் அழகாக பாடுகின்றார். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர், நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர், நமக்கு என்ன பண்ணுறார்? பொறுமையோடு என் மகளும் என் மகனும் என்னை தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் விட்டு கொடுக்கிறார். எப்படி பெற்றோர்கள் உங்கள் குழந்தைங்க கீழ்ப்படியாத குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சேட்டை பண்ணுற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சில நேரத்தில் திட்டுறோம், அந்த நேரத்தில் முடியாத நேரத்தில் அடிக்கிறோம், மற்ற நேரத்தில் என்ன பண்ணுறோம்? சரி ஒரு நாள் மாறுவான், என் பையன் ஒரு நாள் மாறுவான், அப்படி சொல்லி 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 விட்டு என்ன பண்ணுறோம்? வாலிப வயது வர வரைக்கும் அந்த பையனை நம்ம வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என் பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆட்டு கிடாய கோயிலுக்கு பலி கொடுக்குற மாதிரி, சேவலை வெட்டுற மாதிரி நம்ம பிள்ளையை வெட்டுறோமா? இது சரியில்லை, வெட்டி கொடுத்துடலாம் ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி கொடுத்தா யாருக்காவது குழந்தைங்க இருக்குமா? இருக்காது. நம்ம தான் இருந்திருப்போமா? நம்மளும் இருந்திருக்க மாட்டோம் இல்லையா? நம்ம பெற்றோர்கள் நம்மளை வெட்டி கொடுத்துருப்பாங்க, பலி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்முடைய பெற்றோர்கள் இந்த உலகத்தை சேர்ந்த தாயும் தகப்பனும் நம்ம எவ்வளோ பாவம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது, கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நம்மளை சகிச்சுக்கிறாங்க, நம்ம விட்டு கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு இப்படி இருக்கிறான், நாளைக்கு மாறுவான் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜெபிக்கிறாங்க, அவங்க தண்டிக்கிறாங்க, திட்டுறாங்க, ஏதாவது ஒன்று முயற்சி செய்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அழிந்து போகக்கூடிய ஒரு பெற்றோருக்கு இந்த ஒரு அக்கறை, ஒரு பொறுப்பு தன் பிள்ளைங்க மேலே இருந்தா, தான் உயிருக்கு உயிரா தன் கைகளால் படைத்த ஆண்டவர் நம்மை மீண்டும் திரும்பி வர வரைக்கும் அவர் பொறுமையாக இருப்பாரா? இருக்க மாட்டாரா? இருப்பாரா? நம்மளை தப்பு செஞ்ச உடனே அந்த நேரத்தில் தண்டிச்சிருக்கிறாரா? ஆண்டவர் தண்டிச்சிருக்கிறாரா? நம்ம பிள்ளைங்களை தண்டிக்கிற மாதிரி ஆண்டவர் தண்டிச்சா நம்ம உயிரோடு வந்திருப்போமா? நீ எப்படி பொய் சொல்லலாம், பொய் சொன்ன காரணத்தினால் உன் வாய் அழிந்து போவதாக அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் எத்தனை பேருக்கு நாக்கு இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு நாக்கு இருக்காது, ருசியாக சாப்பிட முடியாது, பிரியாணி சாப்பிட முடியாது, எதுவும் சாப்பிட முடியாது. சாப்பிட்றத விட மற்றவங்களை பற்றி பேச முடியாமல் போயிடும். அதுதான் ரொம்ப துக்கம் அநேக பெண்களுக்கு. பேசணும், பேசாமல் இருந்த பெண்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுறது தான், நீ பாவம் செய்யும்போது என்ன பண்ண? பொறுமையோடு காத்திருந்த நீ மீண்டும் என்னிடத்தில் திரும்பி வருவாய் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்வது தான், உன் வாழ்க்கை நான் எதிர்பார்ப்பது நான் உன் பழியை அல்ல, உன் எரிபலியை நான் தேடலை, நீ கோயிலில் வந்து காணிக்கை ஒப்பு கொடுக்கிறது நான் எதிர்பார்க்கவில்லை. நம்ம பார்க்குறோம், நம்ம சந்தியாகப்பர் இதில் திருத்தலத்துக்கு முன்னாடி எல்லாரும் நிறைய பேர் கட்டி கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க துணியில். அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஒருவேளை தங்கம் வெள்ளி அந்த மாதிரி இருந்துன்னா விடுவோமா? ஏதாவது தொங்குமா அந்த இடத்துல? நைட்டோட நைட்டாக யாருக்கும் தெரியாமல் வந்து எழுறா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்போ அது உள்ள என்ன இருக்கும்? அது உள்ள என்ன வச்சு தொங்க விட்டுருக்காங்க? பேப்பர் எழுதி வச்சுருக்கிறாங்களோ எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை. இங்கே யாருமே கட்டி தொங்க விட்டது இல்லையா? வரம் வேண்டி எழுதி பேப்பரில் எழுதி உள்ளே வச்சு கட்டி தொங்க விட்டுருக்காங்க இல்லையா? ஓகே, சும்மா தான் தொங்க விட்டுருக்காங்க. சரி, அது உள்ள தங்கமோ வைரமோ வேறு ஏதாவது பொண்ணோ பித்தளையோ இருந்தால் விடுவோமா நம்ம? சரி, ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க, அவனுக்கு குழந்தைய கொடுத்துருக்கு, நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டுக்குன்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவோம் நம்ம பாட்டு.
அப்போ அது துணியா வெறும் பேப்பராக உள்ளே இருக்கிறதுனால தொங்கிக்கிட்டு இருக்குது ஆண்டவருக்கு முன்னாடி இல்லையா? அப்போ ஒரு நேர்ச்சி வச்சு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம், இதை எனக்கு பண்ணுங்க, நான் தப்பு பண்ணியிருக்கலாம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம தொங்க விடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம பண்ண தப்புக்காக நீ ஒரு தப்பு பண்ண, இந்த என்ன பண்ணுறேன், இந்த மூளைக்கெல்லாம் அவன் தலையில் தொங்க விடுறேன், கழுத்தில் தொங்க விடுறேன், அப்படி ஒவ்வொரு கல்லாக தொங்க விட்டுருந்தா நம்ம இன்னைக்கு நடக்க முடியுமா? ஊரில் நடக்க முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. அல்ல நம்ம பெஞ்ச பாவங்களில் நம்ம நெத்தியில் எழுதியிருந்தா ஆண்டவர் வெளிப்படுத்த முடியாது செஞ்சுட்டாருன்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ரோட்டில் போகணும்னு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஊருக்குள்ளே நடக்க முடியுமா? நம்ம செஞ்ச பாவம் எல்லாருக்கும் தெரிஞ்சா அதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்ம எவ்வளவோ கேடுதல் சொல்லி எவ்வளவோ தீமைகள் செஞ்சோம், ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்மளை மறைச்சி வச்சுட்டு இருக்கிறார். எதை மறைக்கிறாரு? நம்ம செஞ்ச பாவங்கள், அட்டூழியங்கள், தீமைகள், மற்றவங்களை ஏமாத்தினது, பித்தலாட்டம் பண்ணது, கொள்ளையடிச்சது, மற்றவங்களுக்கு விரோதமாக நம்ம போட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார். என் மகளுடைய பாவம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அவள் அவமானப்படக்கூடாது, என் பிள்ளைகள் கேவலப்படக்கூடாது, என் பிள்ளைகள் குற்றவாளி என்று மற்றவங்க தீர்ப்பிடக்கூடாது. அதனால் அவள் பாவத்தை விட்டு வெளியில் வருவதற்கும் நான் அதை மறைத்து வைப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். மீண்டுமாக வேத ஆகமம் மிகவும் மிகவும் தெளிவாக சொல்லுது. ஓசையால் சொல்கிறார் ஆண்டவர், உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் எடுத்து நான் ஒரு பையில் போட்டு மூடி அதை முத்திரையிடுவேன்கிறார் ஆண்டவர். கடலுக்கு அடியில் ஆழத்தில் எரிந்து விட்டு அதை நான் நினைத்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்போ அப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம என்ன உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி வரணும்? என்ன உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி வரணும்? அன்போடு ஆண்டவர் தேடி வரணும். அவர் கடவுளுங்கிறதுனால வரக்கூடாது, அவர் இயேசு கிறிஸ்து விண்ணக தந்தையின் மைந்தன்கிறதுனால தேடி வரக்கூடாது. என்னுடைய உயிருக்கு உயிரான என் நண்பன் என்று சொல்லி, என்னுடைய அப்பா என்னுடைய உயிரை படைத்தவர் என்று சொல்லி அன்போடு பாசத்தோடு இயேசுவை தேடி வரக்கூடிய மக்களாய் நாம் மாற வேண்டும். அப்போ எப்போ அந்த அன்பு நமக்குள்ளே வருதோ அப்போ தான் இயேசுவை விட்டு நம்ம விலகாமல் வாழ முடியும். அப்போ எப்போ அன்பு செய்கிறோம் அப்போ தான் நம்ம தீமையை விட்டு விலக முடியும். அப்போ இந்த இதே வார்த்தைகளில் ஒரு சில வார்த்தைகள் நாம் பார்க்குறோம். ஒரு சில மக்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி வேதாகமும் சொல்வதை நாம் பார்ப்போம். விடுதலை பயணம் 10வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனம் சொல்கிறது. விடுதலை பயணம் 10வது அதிகாரம் 16 மற்றும் 17. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அவசரமாக அழைத்து அவர்களை நோக்கி, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் தவறு செய்துவிட்டேன். இந்த ஒரு முறையும் என் பிழையை பொறுத்து கொண்டு இந்த சாவையும் என்னிடமிருந்து அகற்றிவிடும்படி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பார்வோன் அரசன் எவ்வாறு இஸ்ரேல் ஜனங்களை துன்புறுத்தி கொலை செய்து அழித்து கொண்டிருந்தார் என்பதை நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். இப்போ மோய்சனையும் ஆரோனையும் பார்த்து மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நோய்களையும் தரித்திரங்களையும் கொள்ளை நோய்களையும் அனுப்பி எங்களை அழிக்காதபடி இந்த ஒரு தடவை மீண்டும் என்ன பண்ணு, உங்கள் கடவுள்கிட்ட போய் எங்களுக்காக கெஞ்சி மண்டாடு, எங்கள் உயிரை யாரும் எடுத்துட வேண்டாம், கடவுள் எங்களை அழிக்க வேண்டாம், உங்களை நான் விட்டு விடுகிறேன், எகிப்திலிருந்து நீங்கள் விடுதலையாக போகலாம் என்று சொல்லி மோயிசனையும் ஆரோனையும் பார்த்து சொல்லி வாக்கு கொடுத்து என்ன பண்ணுறாரு பார்வோன், மக்களை அனுப்புகிறேன்னு சொல்லி மோயிசன்ட்ட வாக்கு கொடுக்கிறார். ஆனால் அவர் செஞ்சாரா? செய்யவே இல்லை. 9 தடவை அப்படி தான் சொல்கிறார். ஒவ்வொரு தடவும் ஆண்டவர் ஒரு நோயை அனுப்பி, ஒரு பிளேக் என்று சொல்கிற ஒவ்வொரு தடவையும் ஒரு சோதனையை கொடுத்து பார்வோன் அரசன் அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிற இஸ்ரேல் மக்களை விடுதலை செஞ்சு வெளியில் அனுப்பதுக்கு அவர் ஒவ்வொரு தடவையும் சோதனை கொடுக்கும் பொழுதும் பார்வோன் என்ன சொல்கிறான், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, உன் கடவுள்கிட்ட போய் சொல்லு, நான் திரும்ப இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், உன் மக்களை நான் ஃப்ரீயாக விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் ஒவ்வொரு தடவும் சொன்ன பொழுதும் அவர் வார்த்தையை ஒரு பொழுதும் கடைபிடித்ததில்லை. அப்போ பார்வோன் மன்னன் ஒவ்வொரு தடவும் ஆண்டவருக்கு முன்பாக நான் விட்டு விடுவேன், இன்னும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், உன்னை அழிக்க மாட்டேன், அடிமையாக வச்சிருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மீண்டும் அதிகமாக அடிமைத்தனத்தை மக்களை துன்புறுத்தவும் அவர்களை அடிக்கவும் நொறுக்கவும் அதிக பழுவை செலுத்தவும் ஆரம்பிக்கின்றார் அந்த மன்னன். அப்போ ஆண்டவர் பார்க்கிறார், திருந்தாத ஒரு மனிதன். ஆகையால் கடைசி ஆண்டவர் சொல்றார், என் மக்களை எகிப்திலிருந்து நான் பாலைவனத்துக்கு அழைத்து சென்று பார்வோன் மன்னனுடைய இதயத்தை நான் கடினப்படுத்துவேன் அப்படிங்கிறார். அப்ப தீய உள்ளம் கொண்டிருந்த பார்வோன் மன்னனுடைய இதயமானது ஆண்டவர் செயலை பார்த்து பயப்படாம, நான் இனிமே தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த பாவத்தை விட்டு வெளியில வராம மீண்டும் மீண்டும் அதிக பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக பார்வோன் மன்னன் மாறினதுனால கடைசி என்னாச்சு,
வேதாகமம் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லவில்லை. இருந்தாலும் வரலாற்று கூறுகள் சொல்கிறது, இதோ பார்வோனின் மன்னனின் படை வீரர்கள் செங்கடலுக்குள் கடந்து சென்று இஸ்ரேல் மக்களை அழிப்பதற்கு சென்ற பொழுது தன்னுடைய இராணுவத்தோடு சேர்ந்தும் அந்த பார்வோன் மன்னனும் அழிந்து அது செங்கடலிலே மடிந்து போனான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிலர் பின்பாக மடிந்திருக்கலாம் என்று சொல்கின்றார்கள். ஆக ஆண்டவருடைய பொறுத்தல், ஆண்டவர் பொறுமையோடு காத்துட்ருக்கிறார். பார்வோன் மன்னன் ஒரு நாளைக்கு மனம் மாறி இந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பான் அப்படின்ட்டு சொல்லி, ஆனால் அந்த அரசனோ தன்னுடைய வாழ்விலே ஒரு பொழுதும் ஆண்டவருக்கு பயப்படவில்லை. அதிகமான பாவம் செய்யக்கூடிய மனிதனாக அவன் மாறி வந்தான். அதன் காரணமாக அவன் வாழ்வில் சாவு கடந்து வந்தது. இன்று நம்முடைய வாழ்வில் நம்ம குடும்பங்களில் ஒரு சில நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்முடைய பெற்றோர்களோ மூதாதையர்களோ அவர்கள் மூலமாக வரக்கூடிய சாபங்கள் குடும்பத்துக்குள்ளே வருகின்ற பொழுது ஒன்று அறியாத அந்த பச்சிலை குழந்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, பாதிக்கப்பட்டு போய் கிடக்குது. பிறக்கிற குழந்தைகள் கண் இல்லாமல் இருக்குது, கை கால்கள் சரியில்லை, அல்ல மனநிலை சரியில்லை, இப்படிப்பட்ட ஹைப்பர் ஆக்டிவ் போன்ற பல்வேறு விதமான நோய்கள் இன்றைக்கி சொல்லிக்கிட்டே போகலாம். நோய்கள் அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அறிவியல் ஒரு காரணத்தை சொன்னாலும் வேதாகம் மிகவும் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் செய்த பாவத்தின் காரணமாக நான் உங்களை 3 முதல் 4 தலைமுறை வரை உங்களை நான் தண்டித்து திருத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக இறை வார்த்தைகளை சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் இன்றைக்கி பல குடும்பங்களில், ஒரு சில குடும்பங்கள் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் பார்த்தீங்கன்னா 3-4 தலைமுறைக்கு அப்படியே தான் இருக்கும். என்னதான் வேலை செஞ்சாலும் சரி இந்த குடும்பத்தில் முன்னேற்றமே இருக்காது. அப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம், அந்த குடும்பத்துக்குள்ளே ஏதோ சாபங்கள் இருக்கிறது. நம்முடைய பெற்றோர்களோ தாத்தா பாட்டியோ அதற்கு முன்பாக இருந்தவர்களோ செய்த பாவமான காரியம், மற்றவர்களை அழித்ததோ, மற்றவர்களை கொலை செய்ததோ, மற்றவருடைய சொத்துக்களை அபகரித்ததோ, மற்றவர்களை தண்டித்து அவர்களே சாவுக்கு காரணமாக இருந்ததோ, ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சதன் விளைவாக இன்னைக்கு பேர குழந்தைகள் எப்படி இருக்கு, பாதிக்கப்பட்டு போய் கிடக்கு. மனநிலையினால் பாதிக்கப்பட்டிருக்கு, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, திருமணமாய் கொஞ்ச நாள்லேயே உடைஞ்சு போகிறது, திருமணமான பின்பாக குழந்தை பாக்கியம் இல்லை. பல குடும்பங்களில் வரக்கூடிய சாபங்களுக்கு காரணம் பாவத்தின் விளைவுதான். அப்படிதான் பார்வோன் மன்னனும் பிடிவாத குணமுடைய ஒரு மனிதனாக, கடவுளுக்கு பயமில்லாத ஒரு மனிதனாய் வாழ்க்கையில் திருப்பம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்னொரு மனிதனை பார்க்கிறோம். சரி, இந்த அரசன் தான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை, பயமே இல்லாமல் வாழ்ந்தான்னு சொல்லி. இன்னொரு மனிதன் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்று வெளிப்பாடு 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் கூறுகின்றது. திருவெளிப்பாடு 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆயினும் உன்னிடம் நான் காணும் குறைகள் சில உண்டு, பிழையாமின் போதனையில் பிடிப்புள்ள சிலர் உன் நடுவே உள்ளனர். இந்த பிழையாம்தான் இஸ்ரேல் மக்கள் இடறி விழும்படி செய்ய பாவத்துக்கு கற்றுக் கொடுத்தவன். அதனால் அவர்கள் சிலைகளுக்கு படைப்பதை உண்டு பரத்தமையில் ஈடுபட்டார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பிழையாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். பாலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் இருந்தான், மோவாப் நாட்டின் அரசர். அவர் ஒரு நாள் பிழையாமை அழைத்து, நான் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக நான் யுத்தம் செய்ய போகிறேன். ஆனால் அந்த மக்கள் என்ன ஆகுது, நாளுக்கு நாள் பள்ளிக்கு பெருகிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு 10 குழந்தை, இன்னொன்னுக்கு 15 குழந்தை, இன்னொன்னுக்கு 22 குழந்தை அதிகமாகிட்டே போகுது. ஜனத்தொகை ரொம்ப பெருகி போச்சு. நம்ம நாட்டு மக்களை விட இந்த அடிமைத்தனமான இஸ்ரேல் மக்கள் நம்ம நாடுகள் மக்களை விட அதிகமாகிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயத்தினாலும் நம்மளை விட வலுவாக இருக்கிறாங்க, சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க, அதனால் நம்ம எளிதாக நம்மளை கொன்று விடலாம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் பாலாக் அரசன் என்ன பண்ணுறான், இவங்களை, இந்த மக்களை நம்ம வெறும் ஆயுதங்கள்னாலேயோ படைகள்னாலோ வெற்றி பெற முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆளை அனுப்பி கண்டுபிடிக்கிறான். அப்போ அவனுக்கு தெரிய வருகிறது, பிழையாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவரை கூப்பிடுறான். 2 முறை 3 முறை கூப்பிட்டு அவன் மறுத்த பொழுதும் பிழையாமை மீண்டும் ஆள் அனுப்பி, நீ கேட்பதெல்லாம் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி, நான் உனக்கு நீ எதை சொன்னாலும் நான் செய்யறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி பிழையாமை தன்வசப்படுத்தி தான் சொல்வது போல நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு போகிறார். அப்போ கூட்டுகின்ற பொழுது, நீ மலை உச்சிக்கு சென்று அங்கிருந்து என்ன பண்ண வேண்டும், இஸ்ரேல் மக்களை சபிக்க வேண்டும். நீ மேலிருந்து சபிச்சா போதும், ஏனென்றால் நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ சொன்ன எதுவும் எல்லாமே அப்படியே நடந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு பிழையாமை கூப்பிட்டு ஆண்டவரின் தீர்க்கதரிசியை மலை மேலே நின்று ஆண்டவருடைய மக்களை சபிக்கும்படியாய் சொல்கிறார். அப்போ பிழையாமை என்ன பண்ணுறாரு, நம்ம இந்த கதையை வாசிக்கலாம். அவர் நடந்து போகின்ற பொழுது கழுதை மீது ஏறி அமர்ந்து அவர் போயிட்டு இருக்கிறார். போகும்பொழுது என்ன ஆகுது, ஆண்டவரின் தூதர் அவருக்கு முன்பாக நின்று கொண்டு
கழுதை போக விடாமல் பாதையை தடுக்கிறார். ஆனால் அந்த கழுதைக்கு தெரிந்து அவருக்கு முன்பாக ஒரு தூதர் நிற்கிறார் என்று சொல்லி, ஆனால் தீர்க்கதரிசி பிழையாமுக்கு யாருன்னு தெரியலை. அதனால கழுதையை போட்டு 3 தடவை அடிக்கிறார். அந்த கழுதை என்ன ஆகுது, அது நகர மாட்டேங்குது, திரும்பி போகுது. அப்போ அந்த கழுதை திடீர்னு கோபத்தில் பேச ஆரம்பிச்சிச்சு. பிழையாம் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுது, நான் எவ்வளவு கீழ்ப்படிதலாக அடிமையாக உனக்கு இருக்கிறேன், ஆனால் நீ உன் ஆண்டவருக்கு அடிமையாக இல்லையே அப்படின்னு சொல்லி, எனக்கு முன்பாக நிற்கிறது ஒரு வானக தூதர் கையில் வாளோடு நிற்கிறார், உனக்கு கண் இல்லையா, கண்ணு தெரியலையா, அவரை பாரு, அவர் பாதையை தடுத்து நிறுத்தி இருக்கிறார், நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி கழுதை பிழையாமை பார்த்து பேச ஆரம்பிக்குது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரால் எச்சரிக்கப்பட்ட அந்த பிழையாம், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, நீங்கள் சொல்கிறபடி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, அரசன் சொன்னபடி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மலை உச்சியில் போய் என்ன பண்ணுறார், இஸ்ரேல் மக்களை பார்த்து ஆசீர்வதிச்சிடுறார். ஆண்டவர் சொன்னதை தான் நான் செய்வேன்னு சொல்லி ஆசீர்வதிச்சிடுறார். ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நான் ஆண்டவருக்கு தான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி நல்லதெல்லாம் உத்தமன மாதிரி பேசிட்டு, அப்புறம் என்ன, அது கொஞ்சம் நாட்கள் கடந்து போயிடுச்சு. போனதுக்கு அப்புறமாக மீண்டும் பாலாக்கை பிழையாம் சந்தித்து சொல்கிறார், நீ இந்த இஸ்ரேல் மக்களை வெல்ல வேண்டுமேனால் ஒரே ஒரு தந்திரம் தான், அந்த ஒரு வழியை நீ பயன்படுத்தினாதான் இந்த குலத்தை என்ன பண்ண முடியும், அழிக்க முடியும், இல்லைனால் யாருமே இவர்களை வெற்றி பெற முடியாது என்று சொல்லி மன்னனுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார் பிழையாம் தீர்க்கதரிசி. என்ன ரகசியம், இந்த மக்களை என்ன பண்ணு, உங்கள் நாட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் அனுப்பி வச்சு அவங்களோடு உடலுறவு கொள்ள வச்சிரு, அவங்களோட திருமணம் பண்ண வச்சிரு, அப்போ எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்றா ஆயிடுவீங்க. அப்போ என்ன ஆகும், உங்கள் பெண்கள் அந்த ஆண்களை திருமணம் செஞ்சவனே இஸ்ரேல் மக்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே வருவாங்க, உங்கள் பெண்கள் அந்த நாட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம், உங்கள் பெண்களை வச்சு உங்கள் கடவுள் முன்னாடி வந்து அவங்கள வழிபட வை, அப்போது அந்த சக்தியெல்லாம் அவங்க இழந்து போயிடுவாங்கன்னு சொல்லி பிழையாம் என்ன பண்ணுறாரு, தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கு இருக்க வேண்டிய ஒரு மனிதன் தீமையான வழிகளை கற்றுக் கொடுத்து பாலாக் அரசனை கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களை அழிவுக்கு மிகப்பெரிய ஒரு கருவியாக மாறிவிட்டார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்று நம்ம நினைக்கிறோம் பல நேரங்களில் குடிச்சிருக்கிற மனுஷன் தான் கெட்டவன், விபச்சாரவங்க தான் கெட்டவங்க. ஒரு சில ஆலயத்துக்கு டெய்லி வருவாங்க, திருப்பலிக்கு வருவாங்க, ஜெபக்குழுவில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியும் இருக்கும், அந்நிய பாசையும் இருக்கும், ஆனால் உள்ள லூசிபரும் இருக்கும். உள்ள யாரும் இருப்பா, லூசிபரும் இருக்கும். மைக்கை விட்டு கொடுக்க முடியாது, நான் தான் ஜெபிக்கணும், நான் இல்லைன்னா சர்ச்சு கிடையாது, நான் இல்லைன்னா ஃபாதரே கிடையாது, அவங்க இல்லைன்னா எதுவும் நடக்கக்கூடாது. பங்கு பெறவையில் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இருப்பாங்க, அவங்களை எடுக்கவே முடியாது, அவங்க ஊர்லேருந்து சர்ச்சிலேருந்து பிரிக்க முடியாது, ஆலயத்திலேருந்து பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவதேவதைகள் உள்ளே இருப்பாங்க. ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். பிழையாம் தீர்க்கதரிசி ஆண்டவருக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்க வேண்டிய மகன் என்ன பண்ணுறார், இன்றைக்கு ஆண்டவருக்குரிய மக்களை எப்படி அவங்கள் கவர்ந்தெழுந்து அவர்களை அழிக்கலாம் கொள்ளலான்னு சொல்லி பாலாக் அரசனுக்கு ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்து இஸ்ரேல் மக்கள் அழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது பிழையாம் தீர்க்கதரிசி. இன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை தேடி வர்றோம், கோயிலுக்கு வர்றோம், நற்கரணை வாங்குகிறோம், திவ்ய நற்கரணை முன்னாடி இருக்கிறோம், நவநாளில் கலந்துக்கிறோம், ஆனால் நமக்குள்ள மன்னிக்கக்கூடிய மனநிலைமை இருக்குதா? மற்றவங்களை பார்த்தவொன்னே பொறாமை வருதா? இவளை ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே, ஆண்டவரே உமக்கு நன்றி, அந்த வீட்டை ஆசீர்வதிச்சுக்கா நன்றிங்கிற நல்ல எண்ணம் வருதா? இவ எப்படி இப்படி மாறினா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள பொறாமை எண்ணங்கள் வருதா? இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குறதா அப்படிதான். நீ பிழையாமை போல இருக்கிறியா? கோயிலுக்கு வர்ற, எல்லாம் பண்ணுற, உள்ளே வந்து சண்டை போடுறியா? ஒரு அம்மா ஒரு நாள் என்ன பார்த்து சொல்லிச்சு, ஃபாதர் நீங்கள் நல்லா தான் சொல்கிறீங்க, முதல்ல ரோலில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்க காதுக்குள்ளே குத்துற மாதிரி சொல்லுங்கள், சத்தமாக பேசுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி பின்னாடி உட்காந்து ஒரு அம்மா சொல்லிச்சு. அது எல்லாமே ஜெப கூட்டத்தில் உள்ளவங்க, மரியாயின் சேனை கூட்டம். அந்த கூட்டத்தில் பின்னாடி இருந்து ஒரு அம்மா சொல்லுது, ஃபாதர் சத்தமாக சொல்லுங்கள், அது காதில் குத்தணும். எல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்களாம், ஒருமனப்பட்டு பரிசுத்தாவினால் தூண்டப்பட்டு. அந்த அம்மா இந்த அம்மாவுக்கு சொல்லுது, அவள் இருக்கிறாளே ஜெபிக்கிற மாதிரி நடிக்கிறா, ஊருக்கு அப்படி பண்ணுறா, குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க, அவள் முதல்ல திரும்பிட்டோம், அவள் குடும்பத்தை திருத்திட்டோம், வந்துட்டாலாம் அங்கே ஜெபிக்கிறதுக்கு எங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு மரியாயின் சேனையில். இப்படிப்பட்ட கோஷ்டிகள் உள்ள நிறையா இருக்கும் ஆலயத்துக்குள்ளே. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்க வேண்டும்? விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் ஞானம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தைகளை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்று ஆண்டவர் நமக்கு சொல்வது தான். பல மனிதர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல நேரங்கள் நம்ம அறிக்கையிடணும் ஆண்டவர் முன்பாக, ஆண்டவரே இன்னையிலிருந்து நான் குடிக்க மாட்டேன். ஆனால் 40 நாள் குடிக்காமல் இருக்க முடியுது. அந்த 42வது நாள் தான் ஆள் திரும்பியும் உருவம் மாறுது. இயேசு கிறிஸ்து மலை உச்சியில் உருவம் மாறினது போல் 40 நாள் குடிக்காமல் இருந்தால் திரும்ப உருவம் மாறுது, அவர் வாழ்க்கை திருப்பம் ஏற்படுது.
இன்று அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. முழுமையான ஒரு மாற்றம், முழுமையான ஒரு சந்தோஷம், முழுமையான ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். இன்னைக்கு நம்ம வெளியில் நிறக்க பார்க்க முடியாத, கண்களால் நம்ம காண முடியாத, மறைமுகமாக உள்ளிருந்து செய்யக்கூடிய அசுத்த ஆவியின் செயல்கள் பல கோடிகள் உண்டு. அதை கண்டுபிடிக்கலாம் முடியாது. அதனுடைய செயல்பாடுகள் மிகவும் நுணுக்கமானது. நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை காட்டிலும் 10,000 மடங்கு சிறுமையானது. அவ்வளவு கூர்மையான திட்டத்தை சாத்தான் கொண்டு வந்து ஒருவனை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருக்கிறான், யாரை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி. ஏன் இப்படி சாத்தான் வஞ்சிக்கலான்னு காத்துட்டு இருக்கிறான்? ஏன் அவன் காத்து கொண்டிருக்கிறான்? ஏன் உங்களை அழிக்க வேண்டும் என்று அவன் காத்து கொண்டிருக்கிறான்? சாத்தான் ஏன் காத்துட்டு இருக்கிறான்? சாத்தான் உங்களை அழிக்கணும்னு சொல்லி. நீங்கள்லாம் சொல்லுங்க சத்தமா. கவலைப்படாதையா, நீங்க எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது? கடவுளுக்கு பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? கடவுளுக்கு ஏதாவது இருக்குதா? கடவுளுக்கு ஏதாவது இருக்குதா? அவருக்கு வீடு இருக்குதா? அவருக்கு அரண்மனை இருக்குதா? அவருக்கு கோட்டை இருக்குதா? சொத்துக்கள் இருக்குதா? கடவுளுக்கு இல்லையா? இது படைச்சது எல்லாமே அவர் தான். நீங்களும் அவரோட சொத்துக்கள் தான். உங்களை படைச்சு வச்சிருக்கிறாரு. நீங்கள் நன்மை செய்கிறீங்களோ தீமை செய்கிறீங்களோ, நான் நல்ல வாழ்க்கை வாழ்கிறனோ தீமையான வாழ்க்கை வாழ்கிறனோ, என்ன படைச்சவரும் அந்த கடவுள் ஒருத்தவர் தான். அப்போ நம்ம எல்லாருமே அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய சொத்துக்கள். அப்போ வானத்தில் இருப்பது, பூமியில் இருப்பது, இதை நம்ம பார்க்குறோம். மில்கி வேன்னு சொல்கிறாங்க இல்லையா? வான்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாமே பிளாக் ஹோல் என்று சொல்கிறாங்க. ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஈர்ப்பு சக்தி. இது எல்லாமே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாவற்றையுமே படைத்தவர் அந்த ஒரே ஒரு கடவுள் தான். தன்னுடைய வார்த்தையால் எல்லாத்தையும் உருவாக்கியவர். எல்லாமே அவருக்கு சொந்தமானவை. எல்லாம் அவருடைய சொத்துக்கள். கடவுளுக்கு நம்ம போய் 5 ரூபா 10 ரூபா கொடுத்து கடவுளை சந்தோஷப்படுத்த முடியுமா? இந்த உலகத்தை படைச்சவரே அவர் தான். அவருக்கு போய் 5 ரூபாய் கொடுத்து எப்படி சந்தோஷப்படுத்துறது? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கேருந்து வேளாங்கண்ணி போகிறோம், இங்கேருந்து பல இடங்களுக்கு போகிறோம், புனித ஸ்தலங்களுக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம்? குளிக்காமல் அழுக்காக இருக்கிற தேவைப்படாத அந்த தலைமுடியெல்லாம் பிடுங்கி எடுத்து என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடும். அந்த முடியை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ஏதாவது பண்ணுவாரா? சிக்காய் போய் அழுக்காய் படைக்கிற அந்த முடியை வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே இதை வச்சுக்கோங்க, திரும்ப எனக்கு புது முடி வரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பிஞ்சு போன முடியெல்லாம் ஆண்டவர் கையில் கொடுத்துட்டு, ஒரு சிலருக்கு முடி வளராமல் இருக்கு என்ன மாதிரி, அவங்கெல்லாம் மொட்டையை போட்டு என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே இப்போவாது முடி வளரட்டும்னு சொல்லி மொட்டை போட்டு வராங்க. ஆண்டவர் எந்த முடியையும் கேட்கல, எந்த சேலையும் கேட்கல, ஒரு ப்ளவுஸையும் கேட்கல, துண்டையும் கேட்கல, நம்முடைய மாலையும் கேட்கல, என்னது கேட்கல? அகர்பத்தியும் அவர் கேட்கல. அவர் எதையும் கேட்டதில்லை. இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுது, நான் எரிபலியை அல்ல, உன்னுடைய பலியை அல்ல, நான் கேட்பது என்னதான்? எதை உன்ட்ட விரும்புகிறேன்? இரக்கத்தை விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் நம்ம மீது இரக்கமாக இருக்கிறது போல நம்முடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாக நம்மகிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்று, எப்போ நான் ஒன்றை மன்னிக்கிறனோ அதே மாதிரி நீ என்ன பண்ணணும்? உன் மனைவியை மன்னிக்கணும், உன் கணவரை மன்னிக்கணும், குடிக்கிற உன் கணவரை நீ அன்பு செய்யணும். அவரை திட்டுவதனாலேயோ எதிர்த்து பேசுவதனாலேயோ அவரை கண்டிப்பதனாலேயோ குடி பழக்கத்திலிருந்து உன்னால் மாற்ற முடியாது. என்னால் மாற்ற முடியும், என்னிடத்தில் வா என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றார். அப்போ நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரை தேடி வர்றோம், ஆண்டவரோடு இருக்கிறோம் நினைக்கிறோம். பல இடங்களுக்கு திரு யாத்திரை போகிறோம். இந்த நாட்களில் 7 கோயிலுக்கு போகிறோம், 14 கோயிலுக்கு போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், செலவு பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஒரு சிலர் இங்கேருந்து நடந்தே போகிறாங்க ஒவ்வொரு கோயில்களுக்கு. எல்லாம் போயிட்டு வந்தாலும் திரும்ப வந்த உடனே நம்ம குணம் மாறி இருக்கா? அந்த கோபம் என்னைக்கா போயிருக்கா? அல்ல நமக்குள்ளே இருந்த பயம்தான் விட்டுட்டு ஓடி இருக்கா? ஐயோ இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டா நம்ம பயப்படக்கூடாது, இவளுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயம் வெளியில் போயிடுச்சா? இல்லை இங்கேருந்து நம்ம பாத யாத்திரை நடந்து போனோம், கஷ்டப்பட்டு செருப்பு கூட போடாமல், அதனால் போயிட்டு வந்ததுனால வீட்டில் செஞ்ச வேலைகள்லாம் ஆசீர்வாதமாக மாறி செல்வந்தராக மாறிட்டோமா? எதுவுமே இல்லை, எதுவுமே மாறலை. காரணம் ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று, உன் இதயத்தை எனக்கு தருவாயா? ஆண்டவர் கேட்குறது உன் செருப்பு கேட்கல, உன் முடியை கேட்கல, உன் துண்டையோ சேலையோ அவர் கேட்கல. அவர் கேட்டது ஒன்றே ஒன்று, உன் இதயத்தை அழுகிய துர்நாற்றம் அடிக்கின்ற, யாரும் விரும்பாத, உன்னை எதிர்த்து நிற்கின்ற, எல்லா மக்களும் உன்னை ஒதுக்கி வைக்கின்ற அந்த துர்நாற்றத்துக்குரிய அந்த இதயத்தை நீ எனக்கு தருவியா? அதை மாற்றக்கூடியது என்னுடைய வேலை. நீ எப்படி இருக்கிறியோ என்கிட்ட வா என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். இதைத்தான் நாம் இறை வார்த்தையில் மீண்டும் வாசிக்கிறோம். கழுதை மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். கழுதை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை, கழுதை காணாமல் போச்சு, தேடி தேடி ஊர் ஊராக அலைஞ்சாங்க. கடைசி ஆண்டவர் அவரை பிடிச்சி என்ன பண்ணார்? ஆண்டவர் என்ன பண்ணார்? அவரை 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 24 25 வரைக்கும் உள்ள இறை வார்த்தைகள் சொல்கின்றது.
அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் பாவம் செய்து விட்டேன், வீரர்களுக்கு அஞ்சி அவர்களின் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் வாய்மொழியையும் வார்த்தையையும் மீறிவிட்டேன். தயை கூர்ந்து இப்போது என் பாவத்தை மன்னியும், என்னோடு திரும்பி வாரும், நான் ஆண்டவருக்கு பணிந்து தொழுவேன் என்றார் சவுல் அரசர். அப்போ சவுல் அரசன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கழுதையை தேடி, காணாமல் போன கழுதையை தேடி அலைஞ்சு போயிட்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசி அவரை தேர்ந்தெடுத்து அரசனாக, முதல் அரசனாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார். அப்படி கழுதை தேடி போன மகன், அப்பாவால் அனுப்பி வைக்கப்பட்ட மகன் கழுதையை பிடிச்சிட்டுவான்னு சொல்லி கடைசி அரசனாகி வீட்டுக்கு வரார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டியவர். ஆரம்பத்தில் கீழ்ப்படிஞ்சு வாழ்றது போல வாழ்ந்துட்டு, ஒரு சில வீட்டில் அப்படி தான் பார்ப்போம் இல்லையா, வீட்டுக்கு வரும்பொழுது திருமணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கும். முதல்ல பொண்ணு பார்க்கும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போது எல்லாம் நல்ல நல்ல நியூஸாக இருக்கும். அங்கே வேலை பார்க்குறாரு, இப்படி வேலை பார்க்குறாரு, அவங்க சொந்தக்காரங்க இங்கே இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட குடும்பமாக அப்படியே எல்லாம் சொல்லி நல்லா கல்யாணம் பண்ணி முடிச்சிருவாங்க. பண்ணி முடித்து 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் தெரியும், ஐயோ இவன் குடிகாரனாக இருக்கிறானே, அது எப்படி எல்லாம் சொல்லாமல் போயிட்டாங்க, நமக்கு தெரியாமல் வேற போச்சு, நம்ம கேட்ட ஆளுங்களாம் நல்லவன்லாம் சொன்னாங்க. அப்போ தான் தெரிய வருது உண்மை என்னடான்னு. அப்போ தான் தெரிய வருது. ஒரு சில நேரத்தில் கூட இருக்கிற மனைவிக்கு கூட தெரியாது, மற்ற ஊருக்குள்ளே தெரியும். கணவனுக்கு தெரியாது, ஆனால் ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும் மனைவி எப்படிப்பட்டவன் சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட தகுதியில்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணாராம், தேர்ந்தெடுத்து கழுதையை தேடாத என் மக்களுக்கு ஒன்று அரசனை மாற்றேன்னு சொல்லி உயர்ந்த இடத்துல சபலை தூக்கி வச்சுருந்தார். அவர் முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப கடவுளுக்கு பிடிச்சமான ஒரு மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டு போக போக அவருக்குள்ள என்ன வந்தது, தற்பெருமை அவருக்குள்ளே கடந்து வந்தது. நான் தான் அரசன் என்று சொல்லி தன்னை பெருமை பாராட்டி கொள்ளக்கூடியவனாக, கடவுள் முன்பாக ஜெபிச்சு விட்டு எல்லா போர்களையும் வெற்றி பெற்றாலும் திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னால் எல்லா நாட்டையும் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள ஒரு அகங்காரம் சவுலுக்குள்ளே கடந்து வந்தது. அதன் விளைவாக என்னாச்சு, கடவுளால் தீர்மானிக்கப்பட்ட மனிதன் மட்டுமே பலி கொடுக்க வேண்டிய அந்த பலிபீடத்தில் சவுல் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் தானே பலியை ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவருக்கு முன்பாக. ஆண்டவரின் கோபம், சினம் சவுல் மேல் கடந்து வந்தது. அப்போ சாமுவேல் வந்து எச்சரிக்கிறார், நீ என்ன காரியத்தை ஆண்டவருக்கு முன்பாக பண்ணியிருக்கிற, நீ ஒரு அரசனாக இருந்தாலும் திருப்பீடத்திற்கு முன்பாக உனக்கு வருவதற்கு அதிகாரமே கிடையாது. அது ஒரு குரு ஒப்பு கொடுக்க வேண்டிய பழியை நீ எப்படி மேலே ஏறி ஒப்பு கொடுக்கலாம் என்று சொல்லும் பொழுது சவுல் அரசன் ஒரு பொய்யை சொல்கிறான். என்னுடைய படை வீரர்கள் எல்லாம் எதிரிகள் வந்துட்டாங்க உள்ள, நம்ம இப்போவே போகலன்னா என்ன பண்ணுவாங்க, நாட்டுக்குள்ளே வந்து நம்ம மக்களை கொன்று விடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்ன பண்ணேன், நானே வந்து பலிபீடத்தில் ஏறி பலி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய வீரர்களின் வார்த்தையை கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யையும் சாமுவேல்கிட்ட சொல்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு உணர்த்துறது தான். பல நேரங்களில் இவங்க என்னை கூப்பிட்டு போனாங்க, என் பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க, அங்கே போய் மந்திரிச்சா சரியாயிடுமா, என்ன நீ இங்கே போனேன், திண்டுக்கல்ல அந்த தெருவில் அந்த இடத்துல இருக்குல்ல 30 ரூபா தான், ஒரு 80 ரூபா கொடுத்தா கொடுத்துட போகிறாங்க, அதை போட்டால் எதுவும் பூச்சி வராது புழுவும் வராது, இதுக்கு போயிட்டு நீ ஆஸ்பத்திரி அங்கங்கன்னு போகிற அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னதை கேட்டு நான் அங்கே போனேன். இப்போ நான் என்ன பண்ணுறது, அக்கா சொன்னாலோ பாட்டி சொன்னாலோ செத்த ஆயா சொன்னாலோ யார் சொன்னாலும் நம்ம செஞ்சது தப்புன்னா தப்பு தான். ஆண்டவரை வெறுத்து விட்டு அவரை உதறி தள்ளிவிட்டு உலக மாயையை தேடி செல்கின்ற பொழுது உலகத்தரமான சக்தியும் வல்லமையும் எனக்கு வந்தால் எனக்கு சந்தோஷம் ஆயிரும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்துடும் சொல்லி தேடி போனீங்கன்னா வாழ்க்கையில் மிக பெரும் சாபத்துக்கு உள்ளாக்கப்படுவோம். இப்படி தான் சாபம் குடும்பத்துக்குள்ளே கடந்து வரும். திருச்சூரில் நான் போகின்ற பொழுது ஒரு இடத்துல டீ குடிப்பதற்காக ஒரு ஹோட்டல் அங்கே இருந்தது. அந்த ஹோட்டலுக்குள்ளே போகும் பொழுது அங்கே கேஷியர், அங்கே பணம் கொடுக்குற இடத்துல அந்த டேபிளில் போய் நான் பணத்தை கொடுக்க போகும்போது அங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. அந்த ஸ்டிக்கரில் வெறும் நம்பராக இருந்தது, 2 3 7 9 0 அப்படின்னு சொல்லி நிறைய நம்பர் போட்டிருந்தது. குபேரன், நான் எங்கே இருக்கின்றேனோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. நான் எங்கே இருக்கின்றேனோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு அந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருந்தாங்க. அதில் என்ன ஒரு நம்பர் மட்டும்தான் இருந்தது, இங்கே 2 7 9 3 1 0 அதுதான் இருக்குது. அது அப்புறம் கீழே ஒரு பெரிய எழுத்துல போட்டிருந்தது, நான் குபேரன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இன்றைக்கி எத்தனை இடங்களில் ஸ்டிக்கரை வாங்கி ஓட்டுனா, அந்தோனியார் சக்கரத்தை வாங்கி ஓட்டுனா அது அந்தோனியாருக்கே தெரியாதுப்பா. நாங்கள் தான் அந்த சபையிலேருந்து இருக்கிறவங்க, என் வம்சத்தில் இருந்தவர் தான், எனக்கு மூதாதையர் இருந்தவர் தான் அந்தோனியார், புனித அந்தோனியார். அவர் பேரில் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, தங்க கலரில் ஒரு தகடு மாதிரி செஞ்சு அங்கே அந்தோனியார் ஒரு பக்கம், மாதா ஒரு பக்கம், மிக்கேல் தூதர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. யார் இருக்கா, 4 பேரை போட்டு அதுக்கு இடையில ஒரு சக்கரை மாதிரி போட்டு அதில் என்ன தான் எழுதியிருக்கான்னு எவனுமே பார்த்தது கிடையாது. ஆனால் எல்லா வீட்லேயும் முன்னாடி தொங்குது.
இன்னும் பல குடும்பங்களில் பூசணிக்காய், பக்கத்து வீட்டில் சாப்பாட்டுக்கு காய்கறி வாங்கிக்க காசு இல்லை, இவன் பூசணிக்காயை பார்த்து குங்குமத்தை போட்டு அதை தொங்க விட்டு ஆடிக்கிட்டு இருக்குது, காற்றுல ஆடிக்கிட்டு இருக்குது. அதை அறுத்து பக்கத்து வீட்டில் கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆண்டவரே இவன் பக்கத்து வீடு கொடுத்தாங்களே அவங்கள ஆசீர்வதிக்கிறேன்னு ஏதாவது அவங்கள ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க. அதை விட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டு நாக்கை தொங்க விட்டு ஏன்னு தொங்குற மாதிரி ஒரு படத்தை இதெல்லாம் தொங்க விட்டோன்னு ரொம்ப சந்தோஷம், அப்பா நம்ம வீட்டில் திருஷ்டி வராது எதுவும் வராது அப்படின்னு சொல்லி. இதை விட வீட்டுக்குள்ளே யாருக்காவது வயிறு வலி அந்த வலி வந்த உடனே சூடத்தை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, அதுக்குன்னு சொல்லி என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே இருக்குது. அது மேலே வச்சு அதில் தீயை பொருத்தி 3 தடவை சுற்றுன்னு சுற்றி துப்பு து. அது அந்த பிள்ளைக்கு எப்படி துப்புன்னு தெரியாது. என்ன பண்ணுற நீ, ஒழுங்கா துப்பு, எச்சே வரலை, துப்பு தூ அப்படின்னு. இப்படிலாம் 3 தடவை துப்பி அதை 4 தடவை துப்பி வீட்டுக்கு முன்னாடி போட்டு அது வீட்டுக்கு முன்னாடி அது எரியணுமா. அணைஞ்சு போச்சுன்னா ஐயோ திருஷ்டி போகல, திரும்பவும் பொறுத்து இன்னொரு தடவை அது வீட்டுக்கு முன்னாடி போட்டு அது எல்லாம் முழுமையாக எழிஞ்சு அப்படி சாம்பல் ஆகணும். இதை விட கேவலமானது ஒரு சில ஆலயங்களுக்கு போய் ஏன் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியல, அவங்க மெழுகுதிரி கொடுக்கறது வழக்கம் உண்டு. ஒரு வீட்டில் நான் போனப்போ அந்த வீட்டில் மேலே சுவர் எல்லாமே கருப்பாக இருந்தது. ஏம்மா எல்லா இடமும் நல்லா பெயிண்ட் நல்லா இருக்குது, இந்த இடம் இப்படி கருப்பாக இருக்குன்னு கேட்டால், அது ஏன் கேட்குறீங்க ஃபாதர், 1.5 வருஷமாக நாங்கள் மெழுகுதிரி பொருத்தி வச்சு மேலே ஃபுல்லாக கரியே பிடிச்சி போச்சு, கலருங்கானும் ஒன்றுங்கானும், மேலே ஃபுல்லாக சாம்பலும் கீமலும் கரியுமா இருக்குது. அவங்க போகிற இடங்களில் மெழுகுதிரி வாங்கி கொடுப்பாங்களாம். 9 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 9 நாளில் 40 நாட்கள், ஒவ்வொரு 40 நாளும் தொடர்ந்து வைக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது, மஞ்சள் கலரு, கருப்பு கலரு, பச்சை கலருன்னு சொல்லி நம்ம கையில் கட்டியிருக்கிறோம்ல, அதே மாதிரி நாங்கள் மெழுகுதிரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டேன், எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி போயிடாதீங்க. அந்த கோயிலில் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் பொருத்தி வச்சு அது அணையக்கூடாதான். அது வேற ஃபேன் காற்று அந்த காற்று எந்த காற்றும் வந்துடக்கூடாது. வேர்வை வடிஞ்சு நம்ம ஈரமானாலும் பரவாயில்ல, ஜன்னல்கள் எல்லாத்தையும் மூடு, ஃபேனை போட்டுறாத. அது வேறு மெழுகுதிரி அணைஞ்சி போச்சுன்னா ஏதாவது துக்கம் வந்துட போகுது வீட்டுக்குள்ளே. அது அணையாமல் அப்படி எரியும் போது அவங்க ஜெபம் சொல்லணுமா, அது 40 நாள் சொல்லாமல் படுத்துடக்கூடாது, தூங்கிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்படி செஞ்சால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுருவாராம். இப்படியா ஆண்டவர் மெழுகுதிரியில் வருவார் உங்களுக்கு? நீ கட்டிருக்கிற பச்சை கயிறு, கருப்பு கயிறு, மஞ்சள் கயிறுலேயே வருவார் ஆண்டவர் அதிலேயே தொங்கிட்டு இருக்கிறாரு. அல்ல கோயிலை சுற்றி 9 தடவை நானும் சுற்றிருக்கிறேன். சின்ன வயசில் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஓடி போய் அம்மா கூட போய் என்ன பண்ணுவோம், முதல்ல போய் 9 சின்ன சின்ன கல்லாம் எடுத்து கையில் வச்சுக்குவோம். கையில் கல்லை வச்சுட்டு போகிறது, மறந்துடக்கூடாது. 9க்கு மேலேயும் போயிடக்கூடாது, 9 கீழேயும் குறைஞ்சிடக்கூடாது, ரவுண்ட் அடிக்கணும். 8 ரவுண்டு, 9ஆவது ரவுண்டு முடிஞ்சது. அந்தோனியாரே தொல்லை முடிஞ்சது, 9 கல்லையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ரவுண்ட் அடித்து முடிச்சுக்கிறோம், வீட்டுக்கு போயிடுது. இன்றைக்கு அந்தோனியார் நம்ம கூடயே இருப்பார், நமக்கு எதுவும் சோதனை வராது. 9 தடவை சுற்றியாச்சு அந்தோனியார் கோயிலை, இனிமேல் ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அப்போ நம்பிக்கையில் எதில் இருக்குது? அந்தோனியார் மேலேயும் இல்லை, அந்த கோயில் மேலேயும் இல்லை, கையில் வச்சுருந்த 9 கல் தான், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அப்போ 9 கல்லையும் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். இப்படி தான் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் கூப்பிட்றாரு, நீ வீட்டில் தொங்க விட்ட பூசணிக்காயினாலே அல்ல, மந்திரிச்சு கொடுத்த எலுமிச்சம்பழத்தினால அல்ல, வீட்டுக்குள்ளே வச்சு வெத்தலை பாக்கில் பார்த்து மை போட்டு தடவி சொன்னானே, இங்கே பாரு யார் முகம் தெரியுது பார்த்தியா அப்படின்னு காமிச்சோன்னா, ஆமாம் எனக்கு தெரியும், இவன் தான் பண்ணியிருக்கணும்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறோம் ரொம்ப நாளாக. பார்த்தவொன்னே இதில் பார்த்தாலும் அவங்க முகம் தான் நமக்கு தெரியும். பார்த்தவனை பார்த்தியா, தெரிஞ்சிச்சா, இவன் தான் உனக்கு பண்ணியிருக்கிறான். இதை எடுக்கணும்னா ஒரு சேவலை வாங்கி கொடு, அதை கழுத்தை முறிக்கணும், நம்ம என்ன பண்ணணும், ரத்தத்தை விடணும், விட்டால் தான் அவனுடைய தொல்லை ஒளிந்து போகும். அப்போ நீ எதோ அனுப்பினானோ அவன் வீட்டுக்கு அது திரும்பி போயிடும், நீக்கு உனக்கு விடுதலை உண்டாயிரும். இப்படி எத்தனை குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆட்டை வெட்டவும், மாட்டை வெட்டவும், கோழியை வெட்டவும், சேவலை வெட்டவும், எல்லா ரத்தத்தையும் ஊற்றியும் ஒரு சாத்தானும் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்குது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வச்சிருக்கிற உனக்குள்ளே வந்த நோயினாலோ சாத்தானோ நீ சண்டை போட்டதுனாலோ மற்றவங்களோட பேசாமதுனால அல்ல, என்னை உதறி தள்ளிவிட்டு என் கண்ணுக்கு முன்பாக அருவருப்பான விபச்சாரத்துக்குரிய காரியங்களை நீ செஞ்சதுனால என்னாச்சு, உன் குடும்பத்துக்குள்ள நோயும் பேயும் சாத்தானும் தருத்திரமும் உள்ள வந்து தங்கி இருக்குதுங்கிறார் ஆண்டவர். ஆக இன்று ஆண்டவர் நம்மை அழைப்பது ஒரு முழுமையான ஒரு திருப்பத்திற்கு, ஒரு முழுமையான ஒரு மன மாற்றத்திற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். வேத வார்த்தை சொல்கின்றது, ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கின்றார், 18 வசனத்தில் ஆண்டவர் சொல்கின்றார், உங்கள் பாவங்கள் கருஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாக மாறும். இரத்த நிறமாய் உங்கள் பாவங்கள் சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாக நான் மாற்றுவேன்கிறார் ஆண்டவர். ஆக ஆண்டவர் நம்முடைய செஞ்ச பாவங்களை அவர் எல்லாத்தையும் கணக்கு போட்டு வச்சு, நம்ம பக்கத்து வீட்லேயே எங்கேயோ நம்ம வட்டிக்கு அப்பப்போ காசு வாங்கி வச்சு அவங்க பட்டியல் போடாமல் இருப்பாங்களா? எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க, எல்லா தேதியும் எழுதி வைப்பாங்க.
ஆனால் ஆண்டவர் ஒருபொழுதும் நம்முடைய பாவங்களை அவர் எழுதி வச்சதே இல்லை. நான் என்ன தப்பு பண்ணேன், என்னைக்கு எத்தனை மணிக்கு யாருக்கு துரோகம் பண்ணேன், யாரை ஏமாத்தினேன், யாருக்கு போய் வாக்குத்தத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் யாரையும் அவர் உற்று பார்க்கறது இல்லை. ஏன் நம்ம எத்தனை தடவை ஆண்டவரே ஏமாற்றிருக்கிறோம். ஆண்டவரே நான் இதை செய்ய மாட்டேன், ஆண்டவரே அவன் மேலே கோவப்பட மாட்டேன், நான் போனவொடனே வீட்டில் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எத்தனை நாள் நம்ம பண்ணாமல் இருந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். காரணம், அவர் இரக்கத்தின் கடவுள். அவர் இரக்கத்தின் கடவுள். நம்மை தண்டிக்கிறவர் அல்ல, நம்மை அழிப்பதற்காக அல்ல. நாம் செய்த பாவங்கள் தவறுகளுக்காக நம்மை அடித்து நொறுக்கி நம்மை அழிய வேண்டும், நோய்வாய்ப்பட வேண்டும், நாம் சாவதை அவர் பார்க்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் விரும்பாத ஒரு தகப்பன். அவர் உண்மையான தகப்பனாக இருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உள்ள தகப்பன் ஒருவன் இருக்கின்ற பொழுது அவனுடைய மகன் அவனிடத்தில் வந்து, அப்பா எனக்கு மீனை கொடுங்க என்று கேட்கும்போது அந்த தகப்பன் அவனுக்கு பாம்பை கொடுத்து கையில் கொடுத்து பிடிச்சுக்கோன்னு சொல்லி மகனுக்கு சொல்வானா? மகன் பசியோடு இருக்கும் பொழுது அப்பா எனக்கு ஒரு அப்பத்தை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அந்த தகப்பன் தான் மகனுக்கு கல்லை எடுத்து சாப்பிடு என்று சொல்லி கொடுப்பானா? சாகக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தகப்பன் தான் மேலே, தான் பிள்ளை மேலே இப்படி ஒரு பாசம் வச்சுருந்தா, உயிருக்கு உயிரா என் கண்ணுக்கு கண்ணா நான் விரும்பி படைச்ச ஒன்றை அழிஞ்சு போகிறதுக்கு, நோய்வாய்ப்படுவதற்கு, சாவதற்கு, சாபத்துக்கும் கட்டுக்கும் உள்ளாகி சாத்தான் தொல்லினால் பாதிக்கப்படுவதற்கு நான் விரும்புவேனா என்று சொல்லி ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கண்ணீரோடு நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் நன்கு அறிந்தவர். ஒரு பொழுது நம்மளை தீர்ப்பிடாம நம் மேல உள்ள பாசத்தின் காரணமாக, கடவுள் என்பதனால் அல்ல, தகப்பன் என்கின்ற ஒரே ஒரு உறவினால நமக்காய் பொறுமையாக காத்துட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தகப்பன், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் யாருமே நம்ம வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. அது பெத்த தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நம்மளை கோபத்தில் திட்டி விடுவாங்க, நம்மளை எரிஞ்சு விடுவாங்க, நம்மளை சபித்து விடுவாங்க, வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லி விடுவாங்க. ஆனால் நாம் எப்படிப்பட்ட கொடூரமான பாவத்தில் வீழ்ந்து கிடந்து அவரை தேடி வந்து, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கப்பா என்று சொல்லி உரிமையோடு அப்பாட்ட பிள்ளை கேட்கின்ற மாதிரி நாம் கேட்கின்ற பொழுது அவர் ஒரு பொழுது நம்மை புறம்பே தள்ளாதவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்று நம்மை அழைத்திருக்கின்றார். இதைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார். இதைத்தான் ஆண்டவர் லூக்கா எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரத்தில் 18-19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இதோ இந்த ஊதாரி மைந்தன் ஒருவனை கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மைந்தன் எல்லா பணத்தையும் வாங்கி ஊதாரித்தனமாக தன் நண்பர்களோடு குடித்து நல்ல பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போனவன் என்ன பண்ணா, கடைசியாக எல்லா காசும் காலியானதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கே வழியிலனால பன்னிகளோடு போய் படுத்து கிடந்தான். அந்த பன்னிகள் போடும்போது அந்த சாப்பாட்டை நம்ம எடுத்து சாப்பிடலான்னு முயற்சி பண்ணும் பொழுது பன்னிகள் கூட அந்த சாப்பாட்டை அவனுக்கு விட்டு வைக்கலை. அப்படி கஷ்டத்தில் கிடந்த அந்த மனுஷன் ஒரு நாள் அவன் பன்னிகள் மத்தியில் இருக்கும்போது ஆண்டவர் அவருக்குள்ளே கடந்து வந்தார். அந்த வார்த்தை சொல்கிறது, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா கடவுளுக்கும் உங்களுக்கும் எதிராக நான் பாவம் செஞ்சிட்டேன், இனிமேல் நான் உங்களுடைய மகனாக இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, உம்முடைய கூலி ஆட்களில் ஒருத்தனாக என்னை வைத்துக்கோங்க என்று சொல்லி அப்பாட்ட போய் நான் கதறி கேட்பேன் என்று சொல்லி அந்த ஊதாரி மைந்தன் பன்னிகளோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது தான் மனதில் அவன் சொல்லிக்கொண்டு பன்னியிடத்திலிருந்து வெளியில் நடந்து வர ஆரம்பித்தானா. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்காத ஒன்று தான் திருப்பம். நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான மன மாற்றம் என்பது பாவ சங்கீதத்தினால் அல்ல, வீட்டில் இருக்கும்போது அல்ல, நான் அந்த கோயிலுக்கு போய் நான் அதை பண்ணுவேன், இதை செய்வேன், ஆண்டவருக்கு நான் அதை கொடுத்துருவேன் அப்படிங்கிறதுனால அல்ல. நம்ம எந்த நேரத்தில் நமக்குள்ள உணர ஆரம்பிக்கின்றோமோ, நம்ம பண்ண பாவங்களை தூய ஆவியானவர் தூண்டிவிட்டு இந்த பாவத்தை உன் தந்தைக்கு எதிராக நீ செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரோ, அந்த நேரத்திலே நமக்குள்ள உண்மையான மனமாற்றம் கடந்து வருது. நீ செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, ஆண்டவரே என் இயேசுவே என்னால் முடியல, என்னை நீங்கள் வழி நடத்துங்க, நான் பாவத்தில் மீண்டும் மீண்டும் விழுறேன், இந்த பாவத்தை விட்டு என்னால் வெளியில் வர முடியல, என்ன நீங்கள் காப்பாற்றுங்க, உங்களால் முடியும் என்று சொல், மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆக நம்ம கெட்ட வார்த்தைகள் பேசுகின்றவர்களாக, மற்றவர்களை குறித்து புரணி பேசுகின்றவர்களாக, மற்றவர்களை பார்த்து பொறாமை உள்ளத்தோடு நாம் உற்று பார்க்கின்றவர்களாக, நம் பிள்ளைகளை அன்பு செய்ய முடியாமல் அடித்து கோபத்தை வெளிப்படுத்துகின்றவர்களாக, குடும்பத்தை அன்பு செய்ய முடியாமல் குடித்து விட்டு தரித்திரத்துக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு தகப்பனாக எப்படிப்பட்ட பாவத்தில் நாம் வீழ்ந்து கிடந்தாலும் நம் பாவத்தை பார்த்து தண்டிக்காத ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, என் மகனே என் மகளே, உனக்குள்ள எதை உன்னால் விட முடியலையோ, எந்த பழக்கம் உனக்கு கெட்டது என்று உனக்கு உணர்கின்றாயோ, ஏன்ட்ட விட்டு கொடுத்துரு, உன்னை மாற்றக்கூடிய வேலை என்னுடையது, பாவத்தோடு இருக்கும்போது ஏன்ட்ட வா, நான் உன்னை மாற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வாறு அந்த ஊதாரி மைந்தனை அழைத்தாரோ, அழைத்து வந்த நேரத்திலேயே தகப்பன்ட்ட வருவதற்கு முன்பாகவே
தகப்பன் ஓடி சென்று அந்த ஊதாரி மைந்தனை கட்டிப்பிடித்து கண்ணீரோடு முத்தம் கொடுத்தார். உன் மகனே, உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன் என்று சொல்லி அவனை பேச விடவே இல்லை. அப்பா, நான் பாவம் செஞ்சுட்டேன், இருப்பா, நீ அதெல்லாம் பேசாத, அப்புறம் பேசிக்கலாம், நீ என்கிட்ட வந்துட்டியே, அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி மகனை கட்டிப்பிடித்து துர்நாற்றமுடைய பன்னியுடைய வாசனை இருந்த மகனை கட்டிப்பிடிச்சு முத்தத்தில் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தார். ஐயோ, என் மகனை இப்படி இருக்கிறது, இவ்வளோ அலங்கோலமாக இருந்திருக்கிறானே, எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருந்தனோன்னு சொல்லி உடனே வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டு வாங்க எல்லாரும், என் பையனை பாரு எப்படி இருக்கிறான், அவனுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வா, அவன் தலையில் தலைமுடியை இது பண்ணணும், அவனுக்கு காலுக்கு செருப்பை கொண்டு வாங்க, அவன் கைக்கு மோதிரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் வேலையை கொடுத்து எல்லா ஊழியர்களையும் அழைத்தார். மகன் ஒவ்வொரு தடவை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்பா, நான் ஒரு தடவை சொல்லணும்னு சொல்லி, எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல போறன்னு சொல்லி, நீ செஞ்ச தப்பை நான் நினைச்சு பார்க்கல, நீ என்கிட்ட வந்துட்டல்ல, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார். அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் செய்த பாவங்களை குறித்து நாம் ஒரு பொழுதும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று, நீ பாவம் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறியா, என் முன்னாடி அறிக்கையிட்டல்ல, அது ஒன்று போதும். உன் வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டியதும் உன்னை உருமாற்ற வேண்டியதும் என்னுடைய வேலை என்று சொல்லி இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகின்றவர், நமக்கு விடுதலை தருகின்றவர், நம்மை குணப்படுத்துகின்றவர் இப்பொழுது நமது மத்தியில் இருக்கின்றார். இறை வார்த்தை சொல்கிறது, ரோமையர் 5வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனத்தில், ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து இயேசு நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நாம் பாவம் செஞ்சிட்டு இருக்கின்ற பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என் மகன் ஒரு நாள் இந்த பாவத்தில் விழுவாங்க, அதில் அழிந்து போகக்கூடாது, அவங்களை நான் மீட்டுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடை சுகப்படுத்துறதோ, அவங்கள தீமையிலிருந்து விடுவிப்பதோ, அவங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கொடுப்பது அல்ல, மாறாக என் உயிரையே நான் அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி சிலுவையில் கேவலமான ஒரு சாவை, கொடூரமான அவமானமான நிர்வாணமான ஒரு சாவை உங்கள் மேலே என் மேலே வச்ச அன்பினால இயேசு இன்னைக்கு கல்வாரி சிலுவையில் தொங்குறது நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, சிலுவையை பார்க்கும் பொழுது நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று, உனக்காக கடைசி எனக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி ஒன்று இருந்தது, என் உயிர் ஒன்று தான், அதையும் நான் உனக்காக தரேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்து விட்டு யோவான் 15வது அதிகாரத்தில் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லி, நான் உன் நண்பன் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன நோய்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கொடூரமான பாவத்தை நீ செஞ்சிருந்தாலும் சரி, நான் உன்னை ஒரு பொழுதும் விட்டு விலக மாட்டேன், உனக்காக, நீ என் நண்பன் என்பதற்காக என் உயிரை உனக்கு தரேன் என்று சொல்லி இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் முன்பாக இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்ம செஞ்ச பாவத்தை நினைச்சு பார்ப்போம். அநேகர் ஒரு நேரங்களில் ஜெபத்துக்கு வருகின்ற பொழுது, தியானத்துக்கு வருகின்ற பொழுது வீட்டில் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்திருப்பாங்க, எப்படியாவது குடிக்கிற என் கணவர் மனம் மாறிடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ குடிக்கிற கணவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், ஆண்டவருக்கு தெரியும் கணவர் குடிக்கிறார் என்று சொல்லி. நீங்கள் உங்கள் கணவருக்கு எதிராக செய்த பாவங்கள், கணவர்கள் தன்னுடைய மனைவிக்கு எதிராக செய்த பாவங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக செஞ்ச பாவங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை தண்டிக்க திருத்த வேண்டும் என்பதற்காக கோபத்திலும் வைராக்கியத்திலும் தூசண வார்த்தையிலும் சாபத்துக்குரிய வார்த்தைகள் நாம் பேசின நேரங்களுக்காக இந்த நேரத்தில் நினச்சி பார்ப்போம். ஆண்டவரே, இவ்வளவு நான் கொடூரமாக வாழ்ந்திருக்கிறேனே, இவ்வளவு தவறான செயலை நான் செஞ்சிருக்கிறேனே, என்னை தண்டிக்காம இது வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறீங்களே, என் மேலே வச்சிருக்கிற பாசம் இவ்வளோ பெருசா ஆண்டவரே, நான் அவ்வளவு முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் எனக்காக நீங்கள் எதை வேணாலும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுத்த அவர் உயிரை நான் ஒரு பொழுதும் இழந்து போக மாட்டேன், எதற்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இப்பொழுது ஜெபிப்போம். எங்கே பாவத்தை அறிக்கிடுகின்றார்களோ அங்கே பரிபூர்ண சுகம் உண்டு. அது என்ன நோயாக இருந்தாலும் சரி, கேன்சராக இருந்தாலும் சரி, மனநோயாக இருந்தாலும் சரி, பக்கவாதமாக இருந்தாலும் சரி, கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, அனைத்து நோய்களிலிருந்தும் சுகத்தை தருகின்ற தேவன் நம் பாவங்களை அறிக்கிட்ட நேரத்திலே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, குடிக்கிற என் கணவனுக்கு எதிரான எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறேன், எவ்வளவு கோபம் நடந்திருக்கிறேன், அன்புள்ளாம கொடூர நெஞ்ச நான் வாழ்ந்திருக்கிறேனே என்று சொல்லி நாம் ஒவ்வொருவர் செய்த பாவங்களை நினைச்சு பார்த்து இந்த வேளையில் ஆண்டவரின் இரக்கத்தை நாடுவோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நாம் இயேசுவின் ஒளியாக உப்பாக மாற ஒருமனப்பட்டு இந்த நேரத்தில் ஜெபிப்போம்.